இந்த எபிசோடில் நம்ம ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கருடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சசிகுமார் உன்னிமுகுந்தன் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. உன்னிமுகுந்தனுக்கு விசுவாசியாக இருக்கார் சூரி. தேனி மாவட்டம் அருகே உள்ள கிராமத்தில் வாழ்ந்து வராங்க. சின்ன வயதிலேயே ஆதரவற்றவர்களை வடிவுக்கரசி அரவணைத்து வளர்த்து வராங்க. இந்த ஊரில் கோமை என்னும் அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் தலைவராக வடிவுக்கரசி இருக்காங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் ஒன்று சென்னையில் இருக்குது. இதை அபகரிக்க முயற்சி செய்கிறார் அமைச்சர் ஆர் உதயகுமார். கோம்பை கோவிலில் நிலத்திற்கு சொந்தமான ஆவணம் இருப்பதை அறிந்து அதை எடுக்க திட்டம் போடுறார் அமைச்சர். இதற்கு தடையாக சசிகுமார் செயல்படுறார். சசிகுமார் நண்பராக உன்னிமுகுந்தனை தன் பக்கம் சாய்த்து ஆவணத்தை எடுக்க நினைக்கிறார். இறுதியில் அமைச்சரின் திட்டம் நிறைவேறியதா சசிகுமார் உன்னி நட்பு என்னானது, சூரி யாருக்கு சாதகமாக செயல்பட்டார், இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் ஆதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சசிகுமார் நட்புக்கு இலக்கணமாக நடித்து மனதில் பதிந்திருக்கார். இவருடைய யதார்த்தமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். கருணாகரன் கதாபாத்திரம் நடித்திருக்கும் உன்னிமுகுந்தன் குழப்பத்தில் நடித்தது போல் இருக்குது. நண்பனை பகைத்து கொள்ளும் போதும் குடும்ப சூழ்நிலை உணரும் போதும் கவனிக்க வைத்திருக்காரு. சொக்கனாக வரும் சூரி அபார நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டல் வாங்குகிறாரு. உன்னிமுகுந்தனுக்கு விசுவாசியாக இருக்கும் போதும் சசிகுமார் குடும்பத்தை காக்கும் போதும் ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. குறிப்பாக உன்னிமுகுந்தனும் உண்மை பேசும் காட்சியில் ரசிக்க வச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள் லெஸ்கோ சேதம் இருக்காரு. அமைச்சர் ஆர் உதயகுமார், போலீஸ் அதிகாரி சமுத்திரக்கனி, தேட்டர்காரன் மயம் கோபி ஆகியோர் நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். யாரும் எதிர்பாராத நடிப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸ்வேதா சசிகுமார் நினைத்து உருகும் காட்சியில் கண்களாங்க வைக்கிறாரு. சிவன் சங்கராவின் இசையில் பால் அனைத்தும் கவரணும்னு சொல்லலாம். ஆனால் பின்னணி இசையில் மிரட்டி இருக்காரு. ஆர்த்தூர் வில்சன் ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக இருக்குது. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியை புழுதி பறக்க படம் எடுத்து இருக்காரு. கோவில் நிலத்தை அபகரிக்க நினைக்கும் அரசியல்வாதியின் சூழ்ச்சியை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். இதில் நட்பு, அண்ணன் தம்பி பாசம், குடும்ப பாசம் என கலந்து கொண்டு இருக்கிறார். சூரியின் கதாபாத்திரத்தை மிகப்படுத்தாமல் அழகாக வடிவமைத்திருப்பது சிறப்பாக இருக்குது. கதாபாத்திரங்களிடையே திறமையாக வேலை வாங்கி இருக்கார்.